சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ரிலேட்டடான பொலிட்டிக்ஸ் கொஞ்சம் நிறைய இஷ்யூஸை டச் பண்ணலாம் அப்படின்றது ஐடியா. முதல்ல திருமாவளவன் அவர்களை பத்தி பேசிடுவோம். திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவுல ரீசெண்டா அவரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்த பேசுறாரு. அவர் வாயிலிருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்திருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு பணி நிரந்தரம் கூடாது. அப்படி அவங்களுக்கு நீங்க பணி நிரந்தரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தொழிலே அவங்க மாட்டிப்பாங்க. அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அந்த சாதிய ஒடுக்குமுறையை உடைக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த அந்த ஒரு சலுகையை கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. பெரிய ஒரு பேசு பொருளாவும் மாறி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தவறான பார்வை. சிபிஎம் சண்முகம் அவர்கள் கூட அதுக்கு தெளிவான பதிலை கொடுத்திருந்தாரு. தோழர் தியாகு கூட பதில் கொடுத்திருந்தாரு. உழைப்போட மேன்மையோ அல்லது தொழில்கள் குறித்த புரிதலோ தொழிற்சங்கங்களோட முக்கியத்துவமோ தெரியாத ஒரு விமர்சனமாக தான் அதை நம்ம பார்க்கணும். சரி, அந்த தொழில் எல்லா காலத்துலையும் இருக்கும். யாராவது அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒன்று உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சுரண்டலை எதிர்த்து தான் நீங்கள் அதில் போராட முடியுமே தவிர அதை பணி பாதுகாப்பின்மை என்பதை நியாயப்படுத்தி அங்கே பேசவே முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த இதில் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயீஸாக இருந்தவங்களில் அவங்க பிள்ளைங்கள்லாம் படித்து மேலே உயர்ந்த இடத்துக்கு வந்த சில வரலாறுகளும் கூட உண்டு. அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட தங்கள் குழந்தைகள் அந்த தொழிலுக்கு வரணும்னு ஒருத்தர் கூட விரும்ப மாட்டாங்க. வேறு ஏதாவது தொழிலுக்கு போகணும் தான் விரும்புவாங்களே ஒழிய அந்த தொழில் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கடைநிலையான ஒரு தொழில். ஒரு சாதி சார்ந்ததாக அந்த தொழில் இன்றைக்கு மாறி போய் இருக்கிறது. ப்ளஸ் வேறு வேலைகளுக்கு போக வாய்ப்பில்லாதவர்கள் தான் அந்த தொழிலுக்கு வராங்கன்றதும் அவங்களுக்கு உண்டு. அதனால் ஒரு விதமான ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஒரு வேதனையோடு தான் அந்த தொழிலை அந்த மக்கள் அதை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுமே. மறுபடியும் சொல்கிறேன், அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவங்க பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸோ அல்லது டெம்பரரி எம்ப்ளாயிஸோ யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ தங்களுடைய குழந்தைகள் அந்த தொழிலுக்கு வரணும்னு அவங்க விரும்பவே மாட்டாங்க. வேறு எந்த தொழிலுக்கு வேணால் போகலாம், ஆனால் அந்த தொழிலுக்கு வரணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க. இது இயற்கை. இன்னைக்கு இந்த கருத்தை இவர் ஏன் சொல்கிறாரு? இன்னைக்கு அரசாங்கம் நாங்கள் அவங்கள பர்மனெண்ட் ஆக்க மாட்டோம்னு பேசுது. இதே ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவங்கள நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பர்மனெண்ட் ஆக்கணும்னாரு. இப்போ ஸ்டாலின் எடப்பாடிக்கு எழுதின கடிதத்தை நீங்கள் அவங்கள பர்மனெண்ட் ஆக்கணும்னாரு. ஆனால் இன்றைக்கி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி இந்த வாதத்தை முன்வைப்பதன் மூலம் தெரிஞ்சோ தெரியாமலோ கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய திமுக அரசை, அதுவும் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வேலை நிறுத்தத்தை போலீஸை வச்சு அடித்து விரட்டின அந்த சம்பவத்துக்கு பிறகு கலைச்ச பிறகு இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை திரும்ப வைக்கிறாருன்னா அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறார். அது அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு தான் நமக்கு புரியல. ஏன்னா ஒரு சிந்தனை தெளிவுக்கு பெயர் போனவர், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்குது. 3 முறை எம்பியாக இருந்திருக்கிறாரு. மக்கள் போராட்டங்களுக்கெல்லாம் முன்னால் நிற்கிறாரு. இந்த கருத்தை அவர் சொல்கிறது இன்றைக்கி திமுகவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் முட்டு கொடுக்குறார் என்று தான் பொருள் கொள்ளப்படும். திமுக அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் எல்லா வேலையும் செய்கிறாருன்னு தான் பொருந்து கொள்ளப்படும். இது ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்கு என்று உள்ளாகி இருக்கிறது. அந்த ஜாப் as long as that job exists, அந்த வேலைன்னு ஒன்று இருக்க வரைக்கும், துப்புரவு பணியாளர் என்ற வேலை இருக்கும் வரையிலும் அதுக்கு பணி நிரந்தரம் என்பது தேவை. அதாவது கவர்மெண்ட் கையில் இருந்ததுன்னா நீ தூக்கி ப்ரைவேட்டு கொடுத்துட்டேன்னா அந்த பேச்சுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இதை பர்மனன்ஸுன்ற கான்செப்டே அதில் இருக்கக்கூடாது என்பது இது ரொம்ப தவறான ரொம்ப ரொம்ப அதாவது ஆரோக்கியமற்ற ஒரு வாதம். இது ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். எப்படியாவது ஸ்டாலினை காப்பாற்றணும். திமுக ஒரு நெருக்கடியில் இருக்குது. துப்புரவு பணியாளர் வேலை நிறுத்தத்தை அவங்க கையாண்ட விதம் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதுலேருந்து திமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் இதை செய்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ காப்பாற்றுற மாதிரி கூட தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு மீடியால அதை பற்றி பேசுறதை நிப்பாட்டிட்டாங்க. பட் இந்த டைம்ல இதை பேசி திமுகவை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? அடுத்த எலெக்ஷனில் சீட்டு வாங்கணும்ல. இப்போ எப்படியும் பாமக உள்ள வரும்னு உறுதியாக ராமதாஸ் ஒரு உடையிற பாமக இங்கே தான் வரப்போகுது. வந்தாலும் திமுக திரும்ப ஒன்றும் வெளியில் போக போகிறது கிடையாது. அவர் இங்கே தான் இருக்கிறாரு. கடந்த ஆண்டு ஆதவர்ஜுனா விஷயத்தில் விசிக்கு அஃபென்சிவில் இருந்தது, திமுக டிஃபென்ஸில் இருந்தது. திமுகவை கண்டபடி விமர்சனம் பண்ணிட்டு ஆதவர்ஜுனா இருக்கும்போது திரும்ப போகிறதுனா வெளியில் போட்டுன்ற லெவலுக்கு மறைமுகமாக விமர்சனம் எழுந்தது. ஆதவர்ஜுனா வெளியில் போய் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் உங்களுக்கு ஆதவர்ஜுனா வெளியில் போன பிறகு நடைபெற்ற சம்பவங்கள், திமுக அப்பர் ஹேண்ட் எடுத்த பிறகு திருமாவுக்கு ஒரு நெருக்கடி முத்துது. அதுவும் பாமக உள்ளே வரப்போகுதுன்ற அந்த டாக்ஸ் கடந்த 4 மாதமாக ஓடிட்டு இருக்கும்போது திரும்ப வேறு வழி இல்லாமல் அவர் எங்கே போவார்? திருமாவுக்கு என்ன ஆப்ஷன்? தனியார் நின்று தன்மானம் காத்து டெபாசிட் இழக்கணும். ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போக முடியாது, பிஜேபி இருக்குது. விஜயெல்லாம் அன்டெஸ்டட் வாட்டருங்க. இன்னொரு மக்கள் நல கூட்டணி. அது சேஃப் பெட்டு டிஎம்கே தான். அவருக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி அவரோட சேர்த்து. அவரை தவிர மற்ற 5 பேரும் இவர் போகணும்னு விரும்பினா கூட இவருக்கு எதிராக கொடி பிடிப்பாங்க.
அதையும் மீறி அவர் வந்து அணி மாறணுன்னாருன்னா அவரை விசிகால வந்து நீக்குவாங்க. இந்த ஜனநாயக அற்புதத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் அந்த கட்சியிலையும். ஸோ இன்னைக்கு கையறு நிலையில தான் அவர் இருக்கார். இல்லாட்டி ஏங்க இப்படிலாம் பேசணும் அவரு? இது ஒன்றும் சாதாரணமாக அவர் பேசுகிற பேச்சு இல்லைங்க இது. துப்புரவு பணியாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்வது அந்த ஸ்டிக்மா வந்து பர்பச்சுவேட் ஆகிறதுக்கு உதவும். அதான் அவரோட பாயிண்ட்டு. இது என்னங்க பாயிண்ட்டு நான் கேட்குறேன். இன்னைக்கு திமுக இஸ் இன் ஃபிக்ஸ். அந்த 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 போராட்டத்தை கையாண்ட விதம் குறித்து திமுக இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்றது உங்களுக்கு தெரியும். அவங்க யாரெல்லாம் தலித் ஐகான்ஸாக கூட்டின்னு வந்து விழா எடுத்தாங்களோ அவங்க எல்லாமே அவங்கள வந்து இன்னைக்கு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இவரை பார்த்தோம், நம்ம யார், பிரகாஷ் அம்பேத்கர். யார்? அம்பேத்கரோட பேரன். இப்போ 3-4 மாதத்துக்கு முன்னால் அவரை கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? விஜய் விகடன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டப்ப 6 மாதத்துக்கு முன்னால். அடுத்த நாளே திமுக ஐ திங்க் ஒரு விருது கொடுத்ததா, அதுக்கு முன்னாலே பின்னாலே ஒரு விருது கொடுத்தாங்க அவங்க வந்து. அவர் என்ன போட்டிருக்காரு? திஸ் ஃபோர்ஸ்ஃபுல் வயலண்ட் டிடென்ஷன் சஜஸ்ட் அண்ட் இன்டென்ட் டு சைலன்ஸ் டிசன்ட் ராதர் தேன் ரிசால்வ் இஷ்யூஸ். துப்புரவு பணியாளர்களை வந்து நீக்கினதை பற்றி பேசும்பொழுது வந்து இது வந்து எதிர்ப்பை, அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பை, நியாயமான போராட்டத்தை ஒடுக்கிறது, எதிர்ப்பு குரல்களை அடக்கிறது, மௌனிக்க செய்கிறதுன்றார். அடுத்து கேட்குறாரு, ஸ்டாலினை டேக் பண்ணி கேட்குறாரு, ஐ ரீட்ரேட் ஆர் தலித்ஸ் நாட் ஹியூமன்ஸ் மிஸ்டர் ஸ்டாலின். தலித்துகள் மனிதர்கள் இல்லையா ஸ்டாலின் அவர்களேன்றார். அடுத்த வார்த்தை, ஷோ மீ த பேஜ் இன் எனி புக் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் தட் டெல்ஸ் அ கவர்மெண்ட் டு நீல் பிஃபோர் பிரைவேட் கம்பெனிஸ் while dragging sanitation workers into buses at midnight like criminals. சமூக நீதி என்ற புத்தகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வாசகங்கள் இருக்கா என்று சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்களே. சமூக நீதிக்கான அர்த்தம் வந்து தனியார் கம்பெனிகளுக்கு, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு துப்புரவு தொழிலாளர்களை கிரிமினல்களைப் போல பஸ்ஸில் ஏற்றி ராத்திரியில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்கள் ஆட்சியில் சமூக நீதின்றார். திஸ் இஸ் நாட் கவர்னன்ஸ், இட்ஸ் கார்ப்பரேட் சர்விட்யூட். இது நிர்வாகம் அல்ல ஸ்டாலின் அவர்களே, இட்ஸ் கார்ப்பரேட் சர்விட்யூட். இது கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அடிமை ஊழியம். வேரிங் த மாஸ்க் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஜனநாயகம் மற்றும் சமூக நீதி என்ற முகமூடியை அணிந்து கொண்டு கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அடிமை ஊழியம் தான் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகம். யார் சொல்கிறா? பிரகாஷ் அம்பேத்கர் சொல்கிறார். யார்? அம்பேத்கரோட பேரன். சமீபத்தில் அவர் அழைத்து தமிழ்நாடு அரசு விருதே கொடுத்தது. இதே ஸ்டாலின் கையாலே விருதெல்லாம் அவர் கொடுத்தார். அந்த மீட்டிங்கில் தான் அவர் ஆணவ படுகொலையில் தனி சட்டம் வேணும்னு கேட்டார். தமிழ்நாடு அரசால் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்ட ஒரு தலித் ஐகான் இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராட்டத்தை ஸ்டாலின் அரசு கையாண்ட விதத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறார். தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் மக்கள் மத்தியில் திமுக அரசுக்கு இந்த தூய்மை போராட்டத்தை அவர்கள் கையாண்ட விதம் மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வந்திருக்கிறது. இது தெரியாமல் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதில் போய் திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை திரும்ப செய்கிறாருன்னா இது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ கொஞ்சம் காம் ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அஃபென்ஸ்ல இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் குவைட்டா போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சிபிஐஎம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெண்டை கடைபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காமா இருந்தாங்க, இப்போ போக போக கொஞ்சம் அஃபென்ஸ்ல இறங்குற மாதிரி இருக்கு. குறிப்பா சண்முகம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க மாதிரி இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாங்க, அவங்க ஒருத்தர் தான் அந்த கூட்டணியிலேயே ஓரளவு மனசாட்சியோடு இருக்கக்கூடிய கட்சி இப்போதைக்கு. சிபிஐ மொத்தமாக குலாம் ஆயிடுச்சு, காலில் வந்துச்சு. காங்கிரஸ் வந்து திமுகவோட தொங்கு சதை. மதிமுக பற்றி லிஸ்ட்லேயே கேட்க தேவையில்லை. விசிக அப்பப்போ கொஞ்சம் குரல் கொடுப்பாங்க, அப்புறம் ஆஃப் ஆகிடுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறது சிபிஎம் மட்டும்தான். அது சண்முகம் அவர்கள் வந்த பிறகு மாநில செயலாளராக அவர் உண்மையாகவே வந்து மக்கள் பிரதிநிதியாக செயல்படுகிறார். தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் தட்டி கேட்கிறார். ஆணவ படுகொலை விஷயத்தில் கூட அவர் விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஆணவ படுகொலை நடக்குதோ அங்கே நாங்கள் போய் போராட்டம் நடத்தும்போது எங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறது திராவிட கட்சிகள் தான், திமுக, அண்ணா திமுக, திக கூட வந்து நிற்குதுன்றார். இதுதான் திராவிட கட்சிகளோட லட்சணம். ஸோ இதை தெளிவாகவே அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அன்றைக்கி தூய்மை பணியாளர் போராட்டத்தப்போ கூட வந்து அன்று இரவே மாலையே அவர்கள் வந்து தனியாக ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க. பட் திஸ் ஆர் ஆல் வெரி ஸ்மாலர் பார்ட்டிஸில் 1% ஓட்டு தான். 2 லெஃப்டோட ஓட் பேங்க் 1%. சரி, இப்போ மற்ற கட்சிகளுக்கும் தட்டி கேட்க தெரியாமலாம் இல்லை, தட்டி கேட்டால் அரசியல் ரீதியாக சில சிக்கல்கள் வரும். ஆமாம், திமுக அதை விரும்ப மாட்டாங்க, அதனால அமைதியாக இருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ சிபிஐஎம் தட்டி கேட்குறாங்க, இப்போதைக்கு அவங்க தட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சண்முகம் அவர்கள் அக்ரெசிவான பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாரு. அப்போ இதை திமுக எப்படி பார்ப்பாங்க? இல்லைடா, கொஞ்சமாவது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்போ ரூம் நம்ம கொடுக்கணும். ரொம்பலாம் அடக்கணும்னா அது வெடிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். திமுக அலோவ் பண்ணும், ஓரளவுக்கு டாலரபிள் லெவலுக்கு அலோவ் பண்ணும். அதை மீறி போனாங்கன்னா வந்து தேல் புட் ஸ்போக்ஸ். இவங்களும் அதை மீறி போக மாட்டாங்க. எலெக்ஷன்லாம் வருது. ஏன்னா சிபிஎம்லேயே வந்து சண்முகம் பேசுகிறாரு, என்ன சிலர் தான் பேசுகிறாங்க. பல பேர் வந்து அவங்க செய்தி தொடர்பாளர்கள்லாம் தொலைக்காட்சி வாதங்களில் திமுக செய்தி தொடர்பாளர்களை விட ரொம்ப அதிகமாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுக காவடி தூக்குறதை தான் தொழிலாக வச்சுருக்காங்க. அது எதனாலன்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து
திமுகவோட கூட்டணி கட்சிகள்ல பேசுறதே பெரிய விஷயம் இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய கிளைமேட், இதுக்கு முன்னால ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி யார் பீரியட்லையுமே வந்து கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் தானே ஒழிய தேர்தல் முடிஞ்சோடனே எதிரியா இருப்பாங்க, எதிர் புதிருமா இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் சிபிஎம் கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் கூட்டணி அரசு கிடையாது. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரத்தில் நீ எதிர்த்து தான் நிற்கணும். ஆனால் ஒரு எடப்பாடியோ ஒரு பாமகவோ அல்லது மற்ற யாரோ இந்த கவர்மெண்ட்டை குறை சொன்னா இவங்களுக்கு, பிஜேபி குறை சொன்னா இவங்களுக்கு பொங்கி வருது. அப்படி திமுக தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க போதுங்க. இவங்க எதுக்கு மோர் லாயல் தான் போய் போய் மல்லாக்கப்படுத்து காப்பாத்துறாங்க? தங்களுடைய மரியாதையை தான் அவர்கள் இடதுசாரிகள் கெடுத்துக் கொள்கிறார்கள். சிபிஎம் நிச்சயமா ஓரளவுக்கு அதுல பரவாயில்லை, கூடிய வரைக்கும் அவங்க தங்களுடைய குரலை உயர்த்துகிறார்கள். எந்த அளவுக்கு உயர்த்துவாங்கன்றது தெரியாது. இந்த ஸ்பேஸுக்குள்ள இவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தோணுது. சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இப்போ நேற்று பேப்பர் படிக்கும்போது சில விஷயங்களை நான் நோட் பண்றேன். அதுல ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, திமுகல நிறைய வெளியிலிருந்து நிறைய தலைவர்கள் உள்ள வராங்க, குறிப்பா அதிமுகல இருந்து நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் உள்ள வராங்க. அவங்கள திமுக நல்லா அகாமடேட்டும் பண்றாங்க. இதனால திமுகவுக்குள்ள நிறைய சலசலப்புகள் ஏற்படுது. ஏன்னா திமுகவுக்குனே உழைத்தவர்கள் கோவப்படுறாங்க, எங்களை அகாமடேட் பண்றதை விட அவங்கள பெட்டரா அகாமடேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்று இப்போ ரீசெண்டா மைத்ரேயன் வராரு, அதுக்கு முன்னாடி நிறைய லீடர்ஸ்லாம் அங்கிருந்து வராங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, பக்கத்திலேயே இன்னொரு கட்டுரை, அதுல எல்முருகன் அவர் பேசுறாரு, திமுக இருந்து சில பேர் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ இப்போ ஆஃப் லேட் பார்க்கும்போது இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது அதிகமா நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையில அந்த ஒரு பவுண்டரி இருக்கும்ல, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு எல்லை இருக்குல்ல, பவுண்டரி. அந்த பவுண்டரிஸ்லாம் அப்படியே ரொம்ப அழிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் பொலிட்டிக்ஸ் வந்து இங்க இருந்து அங்க போலாம், அங்க இருந்து இங்க வரலாம், அதெல்லாம் ஒன்றும் கவலையே கிடையாது. திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் கட்சிகள், ஆனா இங்க இருந்து அசால்ட்டா அங்க போறாங்க, அங்கேயும் போய் அதே அரசியல கூலா பண்றாங்க. அதே மாதிரி பாஜக RSS பேக்ரவுண்ட்ல இருக்க ஒருத்தர் இங்க வராரு, இங்க வந்து அவரும் கூலா அரசியல் பண்றாரு. சோ நம்ம தான் உட்காந்து பாஜக அதிமுக எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் மேல் மட்டத்துல பார்த்தா அந்த எல்லைகள், எல்லை கோடுகள் எதுவும் கிடையாது. நான் பிடிச்ச மாதிரி ஈஸியா அங்கங்க போய்கிட்டே இருப்பேன். இந்த பொலிட்டிக்கல் லைன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பிளர்ரான மாதிரி இருக்கு. பாக்குறீங்க, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ பணம் சம்பாதிக்கு தானே இவனுங்க அரசியலுக்கு வராங்க. எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் ஆர் எக்ஸப்ட் பிஜேபி, ரெண்டு பேரையும் நான் சொல்லுவேன். இவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. லெஃப்ட் ஐடியாலஜி ஹெல்த்தி ஐடியாலஜி, பிஜேபி ஐடியாலஜி இஸ் டேஞ்சரஸ் ஐடியாலஜி. பட் அவங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி. இந்த ரெண்டை தவிர மற்றவங்க எல்லாரும் அங்கேருந்து இங்கே போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறவன், அங்கேருந்து இங்கே போகிறவன், இவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் அண்ட் நான் பிஜேபியை தான் இருப்பான். டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் 1 or 2 அபரேஷன்ஸ் இருக்கலாம். டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து இந்த ரெண்டு பார்ட்டிஸ்லேருந்து வெளியில் போகிறவங்க ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். மைத்ரேயன்லாம் பிஜேபி வெரி லிமிட்டடுங்க. அது நான் சொல்கிறேன், அபரேஷன்ஸ் ஆர் எவ்ரிவேர் தேர். தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ், நாட் ரூல்ஸ். இந்த டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போகிற எக்ஸோடஸ் வந்து இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. அதாவது இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூ. 22, 23, 24 பிஜேபிக்கு என்ன நடந்ததோ அது இன்னைக்கு திமுக நடந்துட்டு இருக்கு. நேஷனல் லெவலில் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு நிறைய பேர் வந்தாங்க பல மாநிலங்கள். சீட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது இன்னர் டைனமிக்ஸ் அஃபெக்ட் பண்ணிச்சு. பல இடங்களில் பிரச்சனை வெடிச்சுது. காலகாலமாக நாங்கள் இருக்கோம், எங்களை விட்டுட்டு அவனை கூப்பிட்டு வரையும். பல விஷயங்கள்ல பிஜேபி அடிவிட்டு நடக்கக்கூடிய திமுக இன்னைக்கு அதை செய்யுது. ஆல்ரெடி ஏடிஎம்கேலேருந்து பிஜேபியில் வந்தவன் தான் 8 பேர் இன்னைக்கு மந்திரியா இருக்கான். முத்துசாமி, ரகுபதி, KS ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, ஏவாவேலு, அடிக்கிட்டே போகலாம். இவங்க தான் வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்தாங்க. இட்ஸ் ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கே தான். இன்னைக்கு இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு அது போகுது. இன்னும் எல்லாரும் உள்ளே இழுக்கிறாரு இவர் வந்து. இது கண்டிப்பாக வந்து டிஎம்கேக்குள்ள ஒரு சன்னிங் ஏற்படுத்தும். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் இதில் தேனியில் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் இப்போ எம்பி இருக்கார். அவருக்கும் டிஎம்கே எம்எல்ஏக்கும் அரசு நலத்திட்ட கலைஞர் காப்பீட்டு திட்டம், ஸ்டாலின் காப்பீட்டு திட்டம், அந்த ஹெல்த் ஸ்கீம் இன்ட்ரோடக்ஷனில் நடக்குது. அங்கே வாடா போடான்னு பேசிக்கிறாங்க. ரசபாசம் ஆகிற அளவுக்கு ஆகுது. இது திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரெக்லெஸ்ஸாக நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, அண்ட் டிஎம்கே இஸ் அ வெரி சாலிட் ஆர்கனைசேஷன். அன்லைக் எனி அதர் பார்ட்டி. இந்தியாவிலே வந்து த பெஸ்ட் கவர்ன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது டிஎம்கே தான். அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஸ்ட்ரக்சர்ஸ். ஹைரார்கி ரொம்ப கிளியரு. அந்த இன்னர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு. ரொம்ப ஆவணங்கள்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக, ரொம்ப பிரமாதமாக, நேர்த்தியாக நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு செட்டப்பு. ஆஸ் அ பார்ட்டி வந்து அது வெல் ஸ்ட்ரக்சர்டு, வெல் ஆயில்டு என்ஜின். அது வந்து அதில் புதுசாக ஒருத்தர் நீங்கள் 1 or 2 இருக்கலாங்க. அது இந்த மாதிரி எக்ஸோடஸ் வருதுன்னா அது இன்னர் டைனமிக்ஸ், இந்த டிஎம்கேவோட ஈக்குவலிபிரியம் இருக்குல்ல, அது டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ரெக்லெஸ்ஸாக என்ன ஸ்டாலின் அலோவ் பண்ணார்னா 26 எலெக்ஷனில் திமுக எதிராக திரும்பும். அகைன் இதுவும் மோடி பண்ணுறது. பல விஷயங்களில் ஸ்டாலினுக்கு வந்து ராஜகுரு மோடி தான். அதை பார்த்து தான் இவங்க செய்கிறாங்க. அது அவங்க காங்கிரஸ்லேருந்து சேர்த்தாங்க, இவங்க ஏடிஎம்கேலேருந்து சேர்த்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கான பதில்,
இந்த மாதிரி கணக்கில்லாமல் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்குள்ள வருபவர்களால் திமுகக்குள்ள இருக்கக்கூடிய ஈக்குவலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகும். உண்மையான திமுக தொண்டை இதை விரும்ப மாட்டான். காலமெல்லாம் கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் நேற்று வந்தவன் மற்ற கட்சியிலேருந்து தூக்கி கொடுக்கறதுன்றதை அவன் விரும்ப மாட்டான். இது ஒரு எல்லை மீறி போகுமே ஆனால், அல்லது இப்போ இருக்கிறத வச்சு என்னால் சொல்ல முடியும், அடுத்த எலெக்ஷனில் இவங்களுக்கு இது ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளமாக உங்களுக்கு வரப்போகுது. பிஜேபிக்கு 24 வந்த பிரச்சனை திமுக 26 வரதான் போகுது. பிகாஸ் நீங்கள் இஃப் யூ அலவ் மேசிவ் எக்ஸோடஸ், இந்த ப்ராப்ளம் இட் பவுண்ட் டு ஹேப்பன். அதிகாரம் இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதிகாரம் இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம். அப்போ நீங்கள் 26 அதிகாரத்தோட தான் எலெக்ஷனுக்கு போறீங்க. தோத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உடையும், வந்தவெல்லாம் திரும்ப போவோம். அதையும் சொல்கிறேன். ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா சார், அதிமுகல இருந்து இங்க வரக்கூடிய தலைவர்கள் திமுகல எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. திமுகல ட்ரெடிஷ்னலா இருக்கவனை விட அதிமுகல இருந்து இங்க வரவங்க என்ன எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்றாங்க? திமுக தலைமைக்கு ஏன் அவங்களை பிடிக்குது? அது ஸ்டாலினுக்கு பிடிக்குது, கலைஞருக்கு பிடிக்கல. இது ஸ்டாலினோட பாணி. இது ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேரை திமுகக்குள்ளே கொண்டு வரணுன்றது கான்ஷியஸாக ஸ்டாலின் எடுத்த டிசிஷன். இட் வாஸ் நாட் கருணாநிதிஸ் டிசிஷன். அது திமுகவில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நான் சொன்ன அந்த 8 மந்திரியும் ஸ்டாலினோட சாய்ஸ். அவருக்கு திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்களை விட ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடிய தொண்டர்கள் மீது அவருக்கு அன்பும் மரியாதையும் ஈர்ப்பும் இருக்கிறது. அவர் கட்சியை ஜெயலலிதா பாணியில் நடத்தணும்னு நினைக்கிறார், கலைஞர் பாணியில் நடத்தணும்னு நினைக்கிறார். அதுதான் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமான வித்தியாசம். 2021 சட்டசபை தேர்தல் முடிஞ்சு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே தமிழ் ஹிந்து பத்திரிகையில், ஹிந்து தமிழ் பத்திரிகையில் திருமாவளவன் எழுதிய கட்டுரை தான், அது கொடுத்த பேட்டி. கலைஞரின் அன்பு மகன் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு. திமுகவை ஒரு அண்ணா திமுக ஜெயலலிதா எப்படி அண்ணா திமுகவை நடத்துனாங்களோ அப்படி நடத்தணும்னு தான் அவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் அண்ணா திமுகலேருந்து பல பேர் எதிர்பார்க்குறாரு. இன்னும் பல பேர் அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? சில இடங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ரேஷியோ இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அதை ஒத்துக்கிறேன். அதுதான் ஐ அக்ரி வித் யூ. நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன். அவங்க அந்த மாதிரி வந்தவங்க 8 பேரும் ஓரளவு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க என்பது உண்மைதான். பட் நீங்கள் ஒரு மேசிவ் எக்ஸோடஸை கொண்டு வந்தீங்கன்னா அது டிஎம்கேயோட ஈக்குவலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணும். இது வரைக்கும் தப்பிச்சாங்க. ஏன் 21 தப்பிச்சாங்கன்னா ஜெயலலிதா இல்லை, அதனால இவங்க தப்பிச்சாங்க. இந்த தடவை ஃபுல் 5 இயர்ஸ் ஃபுல் பண்ணிட்டு போகும்போது புதுசாக இப்போ இருக்கவங்க வரைக்கும் இருந்துன்னா ஓகே. இனிமேல் புதுசாக யாராவது பெரிய லெவலில் ஏடிஎம்கேல உள்ளே வந்தாங்கன்னா ஜெல் ஆகிறது கஷ்டம். அப்போ ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின் இது எல்லாமே அப்போசிஷன் 4 உடையும் போது இவங்களுக்கு வெற்றியை கொடுக்குது. பவர் இருக்க வரைக்கும் இது பிரச்சனை இல்லை. இஃப் தே லூஸ் பவர் அப்போ கிளைமாக்ஸ் காத்திருக்குது. இது வரைக்கும் ஏடிஎம்கேலேருந்து திமுகக்குள்ளே வந்தவங்க வரைக்கும் அந்த லிஸ்ட் இதோட நின்று போச்சுன்னா ஸ்டாலினுக்கு பிரச்சனை இல்லை. இந்த லிஸ்ட் அதிகமாகும் பட்சத்தில் இஃப் த லிஸ்ட் ஸ்வெல்ஸ் இட் வில் பி a new headache for ஸ்டாலின். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது எலெக்ஷனில் அது காட்டும், கண்டிப்பாக காட்டும். அதான் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சார். இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் அப்போசிஷனுக்கு ஒரு ஸ்பேஸே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்ஸ் ஃபுல்லாக இங்கே எடுக்கணும், அப்போசிஷனை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது இது என்னன்னா ஸ்டாட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டார். யூஸ்வலாக நிறைய பெரிய லீடர்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள்லாம் நீங்கள் சொன்ன அந்த ஸ்டாண்டு தான். கருணாநிதி அவர்கள் ஏன் அதை பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டார்னா, ஒரு ஸ்டாட்டஸ்கோ கரெக்டாக இருக்கணும், ஒரு ஹெல்தியான ஏடிஎம்கே இருந்தால் தான் ஹெல்தியான டிஎம்கே இருக்கும், அந்த பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏடிஎம்கே ரொம்ப அடிச்சு காலி பண்ணோம்னா டிஎம்கே ஏதோ ஒரு பாயிண்ட்ல விழுந்துரும், அதான் லாஜிக். ஆனா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் முக்த் பாரத் மாதிரி ஏடிஎம்கே முக்த் தமிழ்நாடு நோக்கி போறாரோ, ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்றாரோன்ற இது டிஸ்டர்ப் பண்றாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது பாரதூரமான விளைவுகளை திமுக ஏற்படுத்தும். சரியா சொன்னீங்க. எம்ஜிஆரும் கருணாநிதியும் அந்த 15 வருஷம், எம்ஜிஆர் 72 ஆரம்பிச்சு 77 ஆட்சியை பிடிச்சி 87 செத்து போறாரு. 17 வருஷம் நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம். 72 to 87 15 வருஷம், 15 இயர்ஸ். அதில் 10 வருஷம் பவரில் இருக்கார். நீங்கள் அந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வரும்போதே ஹி கேம் வித் பேங்க், ஹி ஹிட் த பாலிடிக்ஸ் வித் பேங்க். 72 73 ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்லேயே 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார் எம்ஜிஆர், திண்டுக்கல் பை எலெக்ஷன். ஸோ 15 வருஷம் தான் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த 15 வருஷத்தில் எம்ஜிஆரும் கருணாநிதியும் நீங்கள் சொன்னது தான், ஒருத்தரோட ஒருத்தர் பேஸை அழிக்கணும்னு விரும்பல. அதாவது காங்கிரஸ் முக்து பாரத், அப்போசிஷன் முக்து பாரத் மாதிரி அப்போசிஷன் முக்து தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் விரும்புகிறார் இல்லையா, ஏடிஎம்கே முக்து தமிழ்நாடு. அந்த காரியத்தை கருணாநிதி செய்யலை. திமுக முக்து தமிழ்நாடையும் எம்ஜிஆர் செய்யலை. ஏன் ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்தப்ப கொஞ்சம் செஞ்சார் கருணாநிதி. அதை ஜெயலலிதா சுத்தமாக செய்யலை. திமுகலேருந்து யாரையும் அந்த மாதிரி பருதியில் எழுதி மாதிரி கடைசி காலத்தில் யாரோ ஒருத்தர் 2 பேரை சேர்த்தாங்களே ஒழிய மாஸ் எக்ஸோடஸ் எல்லாம் ஜெயலலிதா அலோவ் பண்ணல, கருணாநிதியும் அலோவ் பண்ணல. பட் 1 or 2 பிளேயர்ஸ் கருணாநிதி என்ன பண்ணுவார், பவர் இல்லைன்னா கூப்பிடுவார் வெளியில்.
ஜெயலலிதா பவரில் இல்லாதப்ப விளையாடுவார் அந்த விளையாட்டை. அவர் விளையாண்டார். பட் ஜெயலலிதா சுத்தமாக அதை விளையாண்டதில்ல. கருணாநிதியும் பவரில் இருக்கும்போது இந்த அளவுக்கு ஏடிஎம்கே மொத்தமாக உடச்சி தூக்கிட்டு வந்துடணும்னு பார்க்கல. பட் திஸ் நியூ ட்ரெண்ட். நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக, எம்ஜிஆரும் கருணாநிதியும் இருந்தப்ப இந்த ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸே இல்லை. அதாவது அப்போசிஷனே இருக்கக்கூடாது. டிஎம்கே அப்போசிஷன், ஏடிஎம்கே, அது ஏடிஎம்கே இருக்கக்கூடாது, மொத்தமாக இந்த பக்கம் தூக்கிடணுன்னு இருக்கும். எனக்கு யாருமே அப்போசிஷனாக இருக்கக்கூடாது, எல்லா கட்சியும் உடைக்கணுன்ற எண்ணம் வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்ததில்ல, கருணாநிதிக்கு இருந்தது. தட்ஸ் மோர் டேஞ்சரஸ் என்ன கேட்டிங்கன்னா. தட் வில் பூமராங் அண்ட் இஸ் அகேன்ஸ்ட் நேச்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈக்குவலிபிரியம் ஒரு கட்சியில் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உங்கள் கட்சியில் தான் வந்து சேர்றான். உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தானா உங்கள் கட்சி ஒரு பொருள் தன்னோட வெயிட்டாலே அழியும். உங்கள் கட்சியில் எல்லாரும் வந்து சேர்ந்தானா உங்கள் கட்சி அழியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் தன்னோட வெயிட்டாலே அழியும். இவ்வளோதான் அது தாங்கும், இவ்வளோதாங்க தாங்கும். இவ்வளோ தூக்கி வச்சுன்னா அதை தான் நீங்கள் என்னைக்கு செஞ்சிட்ருக்கீங்க. அந்த ஈக்குவலிபிரியம் என்னைக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அது கரெக்டாக சொன்னீங்க. எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் அது தெரிஞ்சுது, இப்போ இருக்கவங்களுக்கு அது தெரியல. எப்பவும் பெரிய லீடர்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம், டிஸ்ட்ராய் பண்றது ஈஸி. ரொம்ப அழகான பாயிண்ட். கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணாங்க. நீங்க சொன்னது ரொம்ப 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 கரெக்டான விஷயம். ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்றது கஷ்டம், டிஸ்டர்ப் பண்றது ஈஸி. இஃப் யூ டிஸ்டர்ப் ஸ்டேட்டஸ்கோ, உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சிக்கல். ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களோட வெற்றிக்கான அழகுமே கூட. வந்து அந்த பவர் ஈக்குவலாக இருக்கணுங்க. அந்த ஈக்குவலிபிரியம் பவர் ஸ்ட்ரக்சர்ஸில் மெயின்டைன் ஆகும். எல்லாரையும் கூப்பிட்டு நீ எப்படிங்க உள்ள சேர்த்துப்ப? எப்படிங்க அது சேர முடியும் எல்லாரும்? தட்ஸ் அகேன்ஸ்ட் நேச்சருங்க. தட்ஸ் அப்சல்யூட்லி அகேன்ஸ்ட் நேச்சர். திமுகவில் காலமெல்லாம் 50 வருஷமா இருக்கக்கூடியவன் அவன் புதுசாக உள்ள நீ ஒருத்தனை கூட்டு வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவனை முன்னால் கொண்டு போகிறான்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டும். ஒருத்தனா பரவாயில்லைங்க, 9 பேரை கூட்டு வந்தீங்கன்னா. இப்போ நாமக்கல்ல அவங்க சொல்கிறாங்க, தங்கமணி எடப்பாடியோட ரைட் ஹேண்டு, போன கவர்மெண்ட்டில் மின்துறை அமைச்சர் தங்கமணியை வந்து நாமக்கல்ல கூட்டு வர போகிறாங்களாம் திமுகவில். ஏன்னா நாமக்கல்ல திமுக ஆளே இல்லையா. அவர் வந்தார்னா அப்படியே வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களாம். அவர் வந்து 2016 ஜெயலலிதா என்ன போஸ்ட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் என்னங்க ஆட்டிடியூடு? அப்படியே நாமக்கல்ல அவர் வந்து தங்கமணி வந்தார், ஜெயிக்கிறாரு, மந்திரி சபையில் வராருன்னா ஆட்சி இருக்கும், கட்சி காலியாகிடும். காலமெல்லாம் அங்கே திமுகவில் இருக்கான்ல நாமக்கல்ல, அவன் வந்து தங்கமணி உள்ளே வர்றது மூலமாக தங்கமணி ஆளுங்களோட தான் வருவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது இல்லை, அது ஏதாவது ஒரு இடத்துல பூமராங்க உள்ளவங்க. கரெக்டாக சொன்னீங்க. ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணுறது ஈஸி. டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா வாங்காத கஷ்டம், வாங்காத கந்தலாயிடும். இது டால் லீடர்ஸ்க்கு தெரியும். அந்த வெயிட்டில் தானே வந்து பரஸ்பரமாக 2 பேரும் திமுக எம்ஜிஆரும் கருணாநிதிக்கு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் தானே ஓடிச்சு பவரில் இருக்கும்போது இந்த 10 வருஷம். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 29 வருஷம் சம் அதாவது வந்து இன்விசிபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குது. இந்த சென்ஸ் பேசிக்கிட்டு அவங்க அதை பண்ண அதெல்லாம் கிடையாது. தட்ஸ் சம் சார்ட் ஆஃப் அ நேச்சர்ஸ் அரேஞ்ச்மெண்ட். உங்களுக்கு வந்து ஜெயலலிதா போய் திமுக ஒருத்தனை கூட தூக்கிட்டு வந்து இவங்கள மாதிரி எல்லாம் சேர்க்கவே இல்லையே. அங்கிருந்தா சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு கட்சியிலேருந்து எடுக்கும்போது அந்த கட்சியோட அடையாளமுமே டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ ஜெயலலிதா ஏன் திமுகல இருந்து யாரையும் உள்ள எடுக்கலன்னா, திமுகவை ப்ரிசர்வ் பண்ணும், பாதுகாக்கணுன்றதை தாண்டி அவங்கள பொறுத்தளவுல திமுகன்றது ஒரு தீய சக்தி. திமுக காரன் அதிமுகக்குள்ள வந்தான்னா தீய சக்தியில இருந்து இங்க நிறைய பேர் வரதான் அவங்க விரும்பல. சோ என்னோட அடையாளத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். நீ மோசம், நான் கரெக்ட் அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும். அந்த அடையாளத்தை விட்டுறக்கூடாது அப்படின்றதுதான். திமுகவுக்கும் அதே மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. ஸோ அந்த அடையாளத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. அதிமுக இருக்க ஆட்கள்லாம் திமுகவுக்கு வந்து பெரிய ஆள் ஆகுறாங்கன்னா அப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்வி வருது. உங்களோட பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியே உடஞ்சு போயிருது இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் திஸ் மேன் மைத்ரேயன். இட்ஸ் a ஸ்பெஷல் கேஸ். அந்த கிளாசிக் கேஸ் டு டிஸ்கஸ் என்ன கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், நாட் அன் ஆர்டினரி டாக்டர். பிஜேபியில் 3 வருஷமாக அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாவோ என்னமோ இருக்கார் தமிழ்நாட்டில் 96 to 99. பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் 99 வந்தோன்னா என் ப்ரொட்டஸ்ட் ரிசைன் பண்ணி ஜெயலலிதா கிட்ட போகிறார். 3 டேர்ம் அந்த அம்மா அவரை எம்பி ஆக்குறாங்க. 2 ஃபுல் டேர்மும், ஒரு தடவை வந்து 2 இயர்ஸ் ஆக்குறாங்க, 14 இயர்ஸ். அப்புறம் ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பிஜேபிக்கு போகிறார். பிஜேபியில் இல்லாமல் மறுபடியும் ஏடிஎம்கே வர்றாரு. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் கிட்ட இருந்தார். அப்புறம் எடப்பாடி கிட்ட போனார். திடீர்னு பார்த்தா 10 நாளைக்கு முன்னால் திமுகவில் போய் சேர்றார். இஸ் அ பிராமின், பை பர்த் இஸ் அ பிராமின். ஹீ இஸ் அ ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் மேன். பிஜேபிக்குள்ளேயே 2 கேட்டகரி, ஒன்று ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ், இன்னொன்று வந்து நான் ஹார்ட் கோர் பிஜேபி ஆர்எஸ்எஸ், நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. திஸ் மேன் இஸ் அ ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ். எப்போ 96, 99 பிஜேபியில் அவரோட என்ட்ரியே போகும்போது ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ், பியூர் ஆர்எஸ்எஸ் வாங்க அவங்க பாஷை.
அந்த மாதிரியான ஒரு பர்சன் எப்படிங்க திமுகவில் செட் ஆவார்? மைத்ரேயனை டிஎம்கேல அட்மிட் பண்ணுறது மூலமாக ஸ்டாலின் என்ன மெசேஜை டிஎம்கே கொடுக்குறாரு? பை ஆல் சர்டன் திங்ஸ் செட் அண்ட் டன் அந்த பார்ட்டியில் இன்னமும் சில 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 நார்ம்ஸ் இருக்குங்க. ஐ பிலீவ் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அன்லைக் ஏடிஎம்கே an average டிஎம்கே கேடர் இஸ் ஈக்குவல் டு 5 ஏடிஎம்கே கேடர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும், ஒரு சராசரி திமுக தொண்டன் 5 அண்ணா திமுக தொண்டனுக்கு ஈக்குவல். அவன் தப்போ ரைட்டோ திமுக விசுவாசமாக இருப்பான், எலெக்ஷனில் பம்பரமாக சுழலுவான், அவனுக்கு சில நார்ம்ஸ் இருக்கும், அவன் தப்பு பண்ணுவான், ஆனால் சில குறைஞ்சபட்ச நியாய தர்மம் அவனுக்கு இருக்கும். அவன் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் திமுக விட்டு போக மாட்டான். 13 வருஷம் பவர் இல்லாதப்பையும் போல, 10 வருஷம் இப்போ பவர் இல்லாதப்பையும் போல அவனுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது திமுக காரனுக்கு. நம்ம ஏடிஎம்கேலேருந்து வரவங்க என்ன இருக்குது? அதுவும் நீங்கள் வந்து 10 கட்சி மாறி வந்தவங்கள உள்ளே சேர்க்குறீங்க. நீங்கள் என்ன மெசேஜை கொடுக்குறீங்க? இது உங்கள் ஈக்குவலிபிரியத்தை அஃபெக்ட் பண்ணலையா? என்கிட்டங்க நான் ஓப்பனாக சொல்லுங்கள், என்கிட்ட மைத்ரேயன் சேர்ந்த பிறகு பேசின சில டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸு இது எங்கே போய் முடியும்னு தெரியல சார்ன்றாங்க. இதே வார்த்தை சொன்னாங்க, இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்ட், அதே தான் ஒரு கேடர் அவர் சொன்னார். அவருக்கு ஒரு 63 வயசு, 50 வருஷமாக இருக்கேன் சார் கட்சியில், 45 வருஷமாக கட்சியில் இருக்கேன், இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம்? எங்களுக்கு என்ன லாபம்? மைத்ரேயன் உள்ள வரதால் எங்களுக்கு என்ன லாபம்? எங்களோட அடையாளம் தானே போகுது. இதே பார்த்து சொன்னார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எங்களோட அடையாளம் தானே போகுது. இது உருவாக்கக்கூடிய பிரச்சனை புது விதமான பிரச்சனை தான். நீங்கள் அதிகாரமே இல்லாமல் ஆளுங்கட்சியோட போலீஸோட சண்டை போடுறது வேறு, கட்சிக்குள்ளேயே இன்னர் பிக்கரிங்ஸ் வருது பார்த்தீங்களா, அது வேற. சாதாரண ஒரு தொண்டன் போய் எப்படி இதை டிஃபெண்ட் பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் இப்ப திமுக ஆதரவு யூடியூபர்ஸால மைத்ரேயனை டிஃபெண்ட் பண்ண முடியாதுல்ல. முடியாது. அதை கேட்கும்போது குவைட்டா போகணும், இல்லாட்டி அமைதியா பேசாம தான் போகணும். எப்படி டிஃபெண்ட் பண்ணுவேன்? கூலிக்கு மாரடிக்கிற அறிவாலயத்தால் வளர்க்கப்படுகிற அல்சேஷன்ஸான இந்த யூடியூபர்ஸாலேயே இதை டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆவரேஜ் டிஎம்கே கேடருங்க, காலமெல்லாம் திமுக உழைச்சி ஓடா போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அருமையான கட்சி தான் அது. நான் சொல்கிறேன், அது இன்னைக்கு எப்படி வேணால் மாறி இருக்கலாம், பட் இட்ஸ் அ பார்ட்டி வித் அ ஸ்ட்ராங் ரூட்ஸ். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எப்பயுமே ஒரு 25% ஓட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்குது. ரெய்னார் ஷைன் அவன் அதை விட்டு போனதில்லை. நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து பேராசூட் பண்ணுறீங்க. இதில் யோசிச்சு பாருங்கள், அன்வர் ராஜா மாதிரி கேரக்டர்ஸ் கூட வேறங்க, அவங்க ஏதோ சம் ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்கலாம். நோ, திஸ் மேன் இஸ் அன் ஆர்எஸ்எஸ் மேனுங்க, அண்ட் ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் மேன் டிஎம்கேல சேர்க்குறேன். எப்படிங்க இது சாத்தியப்படுது? லிட்டரலா உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. லிட்டரலி திமுகவுக்கு எந்த தேவையுமே இல்லை. இது திமுகவோட பலவீனத்தை காட்டுது. மைத்ரேயனுக்கு லாபம், ஆளுங்கட்சியோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, ஐ நத்திங் பர்சனல் அகேன்ஸ்ட் மைத்ரேயன், எனக்கு அவர் நண்பர் தான். பட் எனக்கு அவர் திமுகவில் போய் சேர்ந்தது என்னால் ஜீரணிக்கவே முடியல. அது மைத்ரேயன் மேலே எனக்கு கோவம் வரல, திமுக மேலே தான் கோவம் வருது. இவ்வளோ மோசமான நிலைமைக்கு கட்சி போகணுமா? பிகாஸ் அதாவது மற்றவங்களை அட்மிட் பண்ணுறதுக்கும் மைத்ரேயன் அட்மிட் பண்ணுறதுக்கும் ஒரு பேராடிகம் ஷிஃப்ட்டுவாங்க. அது ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றவங்க எல்லாம் வேற. திமுகலேருந்து நீ அண்ணா திமுகலேருந்து நாளைக்கு வேலுமணி, தங்கமணி, என்ன எக்ஸ் ஒய் இசடு யாரை வேணால் சேர்த்துக்கோங்க, அது வேற இது வேற. திஸ் மேன் இஸ் அ பியூர் ஆர்எஸ்எஸ் மேன். நீங்கள் அவரை கொண்டு வந்து கட்சியில் சேர்க்குறீங்க, எப்படி இது வந்து சாத்தியமாகுது? அப்போ எது உங்களை இதை செய்ய தூண்டுது? நவ் இதோட ரெப்பர்கஷன்ஸ். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். ஸோ இது திஸ் ஆட்டிடியூட் இஸ் ராங். அது வந்து லாங் டேர்மில் டிஎம்கேஸ் ஸ்ட்ரக்சர் வில் பி டிஸ்டர்ப்டு. அது அவங்களுக்கு தெரியல. சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப கூட்டணி கணக்குகள்லாம் ஓரளவு ஃபைனலைஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஃபைனலைஸ் ஆகாத விஷயம் என்னன்னா, டிஎம்டிகே, பிஎம்கே இந்த மாதிரி சில கட்சிகள் தான் இன்னும் ஒரு அலைன்ஸ்ல போய் உட்கார்ல. அதுல முக்கியமா பிஎம்கேவை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. பிஎம்கேவுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட்ன்றது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஆனா பயங்கரமா எஸ்கலேட் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு. பொதுக்குழுவெல்லாம் இப்ப 2 சைட்லயும் கூட்டுறாங்க. பெரியவரும் பின்வாங்குற மாதிரி தெரியல. ஸோ எப்படி பாக்குறீங்க இதை? நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி கட்சி உடையுதுங்க, அதில் சந்தேகம் இல்லை. அப்பா ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் போகிறாங்க. அன்லெஸ் மிரக்கல் ஹேப்பன்ஸ், ஏதாவது பேரதிசயம் நிகழ்ந்தார் வழியே பாமக உடைவது தவிர்க்க முடியாது. டெஃபினட்டா இன்னொரு புது கட்சி வருதுன்றீங்க. ஆமாம், இப்போ 2 பேரில் அது யார்கிட்ட கட்சி போகுதுன்றது அது எலெக்ஷன் கமிஷன் விளையாடுவான். மோடி என்ன சொல்கிறாரோ அதுதான் எலெக்ஷன். அப்போ யாரோ ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, சந்தேகம் இல்லை. அது அப்பாவா பிள்ளையான்றதான் கேள்வி. அப்பா திமுகவோட போகிறாரு, பிள்ளை அண்ணா திமுகவோட போகிறாரு, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப பெரிய மண்டையை உடச்சிக்கிற வியாகியானங்களுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்னீங்க, திருமாவளவன் அவர்கள் இப்போ கொஞ்சம் குவைட்டாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா பிஎம்கே த்ரெட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதை எப்படி திரும்ப எப்படி ஏற்றுப்பார்? அதை ஏற்றுப்பார். ஆல்ரெடி அந்த மனநிலைக்கு வந்துட்டார். அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது.
பேச்செல்லாம் வீராவேச பேச்செல்லாம் அரசியல்வாதிகளுக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா 2 பாமகல ஒரு பாமக ராமதாஸ் பாமக திமுக கூட்டணிக்கு வருது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்ததுன்னா திரும்ப கண்டிப்பா வெளியில போக மாட்டார். இவில் கண்டினியூ டு பி இந்த கூட்டணி. மதச்சார்பின்மை காப்பாற்றுவதற்காகவும் மோடி எதிர்ப்பிற்காகவும் அவர் வந்து இந்துத்துவ எதிர்ப்பிற்காகவும் சனாதன எதிர்ப்புக்காகவும் இங்கே தான் இருப்பார், வேற வழி இல்லை அவருக்கு. ஆனா ராமதாஸ் அவர்கள் அப்படி அவர் திமுகவோட பொண்ணு விரும்பினாருன்னா அதை அவங்க தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை தான். கவலை கால்குலேஷன்லாம் வேற இல்லை. அப்பா புள்ள 2 பேருக்கும் தொண்டர்களை பத்தி கவலை. தொண்டர்களை பத்தி கவலை இருந்தா ஏடிஎம்கே அலையன்ஸ் விட்டுட்டு பிஜேபி அலையன்ஸுக்கு அன்புமணி போயிருப்பாரா? இன்னைக்கு ஏடிஎம்கே விட அவர் போயிருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பாருங்க. 3 சீட்டு. இந்த அம்மா சௌமியா அவரோட மனைவி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அல்லது இவர் நின்றுதான் இவரே ஜெயிச்சிருப்பாரு. இன்னைக்கு அவரோட எம்பி சீட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாங்க. அவரு ஒரு வருஷம் தான் ராஜ்யசபா இருந்தது, ஜெயிச்சிருந்தானா 5 வருஷம் லோக்சபா. இன்னைக்கு ரெப்ரஸன்டேஷனே இல்லாமல் போச்சுங்க. ஏடிஎம்கே விட போயிருந்தா 8 சீட்டு கன்ஃபார்ம்டு. மினிமம் கால்குலேஷன் 8 சீட்டு கன்ஃபார்ம்டு. இவங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், பாமக அலையன்ஸ், அதுவும் தேமுதிக ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து அவங்க 8லேருந்து 10 சீட்டு. அவர் எம்பி இன்னைக்கு அன்புமணி எம்பி, அதையே விட்டுட்டு அவர் நிற்கிறாரு. அப்புறம் என்ன கவலை? த மேன் அவரோட பாலிடிக்ஸ் இஸ் நவ் மணி ட்ரிவன் அண்ட் பவர் ட்ரிவன் கிடையாது. 2 பேருக்குமே பவர் முக்கியம் இல்லை. அப்பா புள்ள 2 பேருக்குமே, அப்பா புள்ள 2 பேருமே மணி ட்ரிவன். ஆஸ் வி ஸ்பீக் ஆல்வேஸ், நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி பவர் ட்ரிவன் அண்ட் மணி ட்ரிவன். இப்போ டிஎம்கே எல்லாம் பவர் ட்ரிவன், அதிகாரம் வேணும், அதுக்காக பணம் தேவை. டிஎம்கே எல்லாமே வந்து மணி ட்ரிவன் ஆகிட்டாங்க. ஸ்மாலர் பார்ட்டிஸ் ஆர் 100% மணி ட்ரிவன். பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இந்த கட்சிகள்லாம் வந்து மணி ட்ரிவன். இருக்கிறத காப்பாற்றணும், எலெக்ஷன் டைமில் என்ன வருதோ அதை வாங்கிக்கணும். அதுக்கு தான் இவங்களோட பாலிடிக்ஸ். ஸோ when you become மணி ட்ரிவன் போது நமக்கு எல்லா விதமான செல்ஃப் ரெஸ்பெக்டும் எவாபரேட் ஆகிடும். தட்ஸ் வாட் ஹேப்பனிங். அப்பா பிள்ளை 2 பேருக்கு அதான் சுச்சுவேஷனு. ராமதாஸை உள்ளே இழுக்கிறாங்க திமுக கூட்டணியில். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வச்சுருந்தாங்க. திரும்ப வெளியில் போக மாட்டார், அவர் உள்ளே தான் இருப்பார். ரொம்ப நன்றி சார். நாங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்குறோம். நன்றி சார்.